பிதா குமாரன் பசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அது ஏனென்றால் என்று சொல்லி தானியேல் ஆரம்பிக்கிறார். நாம் நேற்று பார்த்தோம் அல்லவா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய பிற்பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையாக, அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். சிங்கக்கபியின் வாயிலிருந்து ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார் என்பதுதான் நமக்கு தெரியும். அவர் ஏன் பாதுகாக்கப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், அவர் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாளனாக, நீதிவேந்தராக, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையாக, ஆண்டவரை அனுதினமும் தொழுது கொள்கிற பிள்ளையாக இருந்த பட்சத்தில் ஆண்டவர் சிங்கங்களின் வாயில் இருந்து தானியேலை தப்புவித்தார். அதோடு மட்டும் இல்லாம அடிஷனலா ஒரு வார்த்தையை சொல்கிறார் அங்க தானியேல், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும். அதுதான் விஷயம். எங்களுடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டதினாலே ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். அது மட்டும் அல்லங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்று சொல்லி சொல்றார். பாருங்க, நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் எந்த காரியங்களையும் நான் தவறா செய்து விடவில்லை, நான் குற்றமற்றவனாக நான் இருக்கிறேன். அது போல என்னை குற்றம் சொல்வதற்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? யோசிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தானியேலை ஆண்டவர் சிங்கக்கபிலிருந்து பாதுகாத்ததை போல நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் இன்றைக்குரிய சிந்தனையாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே விதைக்க ஆசைப்படுகிறார். குற்றமற்றவனாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, சப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் தானியேலை போல குற்றமற்றவனாக, நீதி நியாயங்களை செய்பவர்களாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ எங்களை அழைக்கிறீரப்பா. அதன்படி நாங்கள் வாழ்கின்ற பட்சத்துல எத்தீங்கும் எங்களை அணுகாமல் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. சிங்கக்கபிலை பாதுகாத்ததை போல இந்த வேளையிலே கூட நான் ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை, இப்பேற்பட்ட சூழ்நிலையில நான் வாழ்கிறேன், தேவன் என்னை தப்பு வைக்க மாட்டார் என்று சொல்லி வேதனையோடு இந்த வேளையில வேண்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அந்த பிள்ளைகளை தப்பு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிங்கக்கபில தானியேலை நீங்க தப்பு வைத்ததை போல இந்த வேளையிலும் கூட இந்த ஆபத்தில் இருந்து, இந்த கஷ்டத்தில இருந்து, என்னுடைய வேதனையில் இருந்து ஆண்டவர் என்னை தப்பு வைக்க மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு வேண்டுகிற பிள்ளையை நீங்க தப்பு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மால் ஆகும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நியாயத்தின்படி வாழ எங்களை அழைக்கிறேன், நீதி நேர்மைகளை கடைபிடித்து வாழ எங்களை அழைக்கிறேன். அப்படி நாங்கள் சிந்தனையோடு கூட வாழ எங்களுடைய எண்ணங்களிலே அந்த சிந்தனையை விதைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தின்படி ஓட தேவ ஆவியானவருடைய பலனைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.